வணக்கம். ஆட்சி நிர்வாகம்னு சொன்னாலே அது ஏதோ ரொம்ப சிக்கலான விஷயம்னு தோணுதா? கவலையப்படாதீங்க. இன்னைக்கு நாம அதை ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் மூலமா புரிஞ்சுக்க போறோம். ஆமா, ஒரு விளையாட்டு மைதானத்தை வச்சுதான். வாங்க, இந்த உருவகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கலாம். சரி, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு விளையாட்டு மைதானத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா அங்க ஒரே குழப்பம், சண்டை, தள்ளுமுள்ளு. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு நல்ல சமூகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு நாம கத்துக்க முடியுமா? முடியும். இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே இந்த ஒப்பீடு தான். முதல்ல இந்த உருவகத்துல யார் யாருன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போதான் கதை சுவாரஸ்யமா இருக்கும். இங்க விளையாட்டு மைதானம்னு சொல்றது நம்ம சமூகத்தை, அதாவது சந்தைகள், பொது இடங்கள்னு எல்லாம் சேர்ந்தது. அங்க விளையாடுற குழந்தைகள் அதுதான் நாம, குடிமக்கள். அப்புறம் எல்லாரையும் பார்த்துக்க ஒரு ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அரசாங்கம். சிம்பிள் இல்லையா? இப்போ அந்த விளையாட்டு மைதானத்துல என்னதான் நடக்குதுன்னு ஒரு எட்டு பாப்போம். அங்க பாருங்க, சில பெரிய பசங்க ஊஞ்சல், சறுக்கு முறம்னு எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு தராம அவங்களே வச்சுக்கிறாங்க. இதனால சண்டை வருது. சின்ன குழந்தைங்கள விளையாட விடாம ஓரங்கட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப அநியாயமான ஒரு சூழல் அங்க நிலவுது. சரி, இந்த குழப்பம் ஏன் வருது? இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது? இதுக்கு நாம ஒரு கருவியை பயன்படுத்த போறோம். அதுதான் நம்பிக்கைக்கும் நெறிமுறைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இணைப்பு. ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி அது என்னன்னு சரியா கண்டுபிடிக்கணும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இங்க ரெண்டு முக்கியமான சக்திகள் வேலை செய்யுது. ஒன்னு நம்பிக்கை, அதாவது ஆசிரியர் மேல நாம வைக்கிற நம்பிக்கை, அப்புறம் நம்ம கூட விளையாடுற மத்த குழந்தைங்க மேல வைக்கிற நம்பிக்கை. இன்னொன்னு நெறிமுறை. இதுல தனிப்பட்ட சுய கட்டுப்பாடும் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கிற மனப்பான்மையும் இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரு வண்டியோட ரெண்டு சக்கரம் மாதிரி ரொம்ப முக்கியம். ஆக இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லனா நெறிமுறை, இதுல எது ஒண்ணு சரிஞ்சாலும் சரி, அந்த விளையாட்டு மைதானத்துல குழப்பம், சுரண்டல், பாகுபாடு இது எல்லாமே தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். இது விளையாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம சமூகத்துக்கும் 100க்கு 100 பொருந்தும். பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ தீர்வு என்ன? முதல் படி இதுதான். இனிமே அந்த ஆசிரியர் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க போறதில்ல. அவங்க ஒரு ஆக்டிவ் ரெஃபரி மாதிரி களத்துல இறங்கி விளையாட்டை நேரடியா சரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நடுவர் என்னெல்லாம் செய்வார்? முதல்ல எல்லாருக்கும் புரியிற மாதிரி தெளிவான ரூல்ஸ போடுவார். ரெண்டாவது, நல்லா ஒத்துழைக்கிற பசங்கள பாராட்டி சின்ன சின்னதா ஊக்கத்தொகை கொடுப்பார். மூணாவதா, ஊஞ்சல், பந்துன்னு எல்லா விளையாட்டுப் பொருளும் எல்லாருக்கும் சமமா கிடைக்குதான்னு உறுதி செய்வார். இப்படி ஆசிரியர் தொடர்ந்து விதிகளை அமல்படுத்தி அப்போதைக்கப்போது ஃபீட்பேக் சொல்லும்போது குழந்தைகள் அவர் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக நியாயமா விளையாடுறது ஒரு பழக்கமாவே மாறி ஒரு நல்ல சூழல் தானாவே உருவாகும். இதனால அடுத்த முறை விளையாட்டு இன்னும் சுமூகமா, ஜாலியா இருக்கும். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. டீச்சர் எவ்வளவு சூப்பரா நிர்வகிச்சாலும் அந்த விளையாட்டு மைதானத்தோட அமைப்பே சிலருக்கு சாதகமாவும் சிலருக்கு பாதகமாவும் இருந்தா என்ன பண்றது? இது வெறும் நிர்வாக பிரச்சனை இல்ல, இது ஒரு கட்டமைப்பு பிரச்சனை. இப்போதான் நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பிரச்சனையை நிரந்தரமா தீர்க்கணும்னா நாம விளையாட்டு மைதானத்தோட கட்டமைப்பே மாத்தி அமைக்கணும், அதாவது ரீடிசைன் பண்ணணும். இதுதான் உண்மையான ஆழமான தீர்வு. இந்த மாதிரி கட்டமைப்பை மாத்துறதுக்கு ஒரு மேம்பட்ட வழிமுறை இருக்கு. அதோட பேர் தான் ரெஜிட் நிகழ்தகவு நிர்வாகம் மாதிரி, சுருக்கமா ஆர்பிஜிஎம்னு சொல்லலாம். இதோட நோக்கம் நிரந்தரமான அமைப்பு ரீதியான ஒரு நியாயத்தை உருவாக்குறது தான். இந்த ஆர்பிஜிஎம் மாடல் ஒரு கட்டடம்னா அதுக்கு 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. முதலாவது விதிகளுக்கான ஒரு நெறிமுறை வடிகட்டி, ரெண்டாவது வாய்ப்புகளை சமன்படுத்தும் ஒரு பொறிமுறை, மூன்றாவது முடிவெடுப்பதில் குழந்தைகளையே ஈடுபடுத்தும் ஒரு குடிமக்கள் சபை. இந்த 3 சேர்ந்துதான் ஒரு புதிய நியாயமான அமைப்பை உருவாக்குது. சரி, இதுல முதல் தூணான அந்த ரெஜிட் வடிகட்டியை பத்தி பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். விளையாட்டு மைதானத்துல ஒவ்வொரு புது விதியை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியும் இந்த 3 கேள்விகளை கேட்கணும். 1, இந்த ரூல் ஆசிரியர் மேல நம்பிக்கையை வளர்க்குமா? 2, இது எல்லாரையும் அரவணைச்சு போகுமா? 3, இது எல்லோருடைய வளர்ச்சிக்கும் உண்மையிலேயே அவசியமானதா? இந்த கேள்விகளுக்கு பதில் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த ரூல் பாஸ் ஆகும். மத்த 2 தூண்களும் இந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணுது. பிஇஎம், அதாவது அந்த நிகழ்தகவு சமன்படுத்தும் பொறிமுறை, பின்தங்கிய குழந்தைங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை கொடுக்கும். பிசிசி, அதாவது நிரந்தர குடிமக்கள் சபை, குழந்தைங்களையே ரூல்ஸ் போடுறதுல ஒரு பங்குதாரரா ஆக்கிடும். இதனால விதிகள் எப்பவும் நியாயமா இருக்கும்னு உறுதி செய்யலாம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து இந்த விளையாட்டு மைதான உருவகத்தை நம்ம நிஜ உலகத்தோட இணைச்சு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இது வெறும் விளையாட்டு பத்தினது இல்ல, இது நம்ம சமூக கொள்கைகளை பத்தினது. அப்போ ஒரு நெறிமுறை நிர்வாகத்துக்கான பயணம் இந்த 3 படிதான். முதல்ல TEN மாதிரியை வச்சு பிரச்சனை எங்கே இருக்குன்னு கண்டறியணும். ரெண்டாவதா விதிகள் மூலமா சுறுசுறுப்பா இருந்து சரி செய்யணும். கடைசியா
ஆர்பிஜிஎம் மாதிரியை பயன்படுத்தி பிரச்சனையின் ஆணிவேரையே சரி செஞ்சு மொத்த அமைப்பையும் மாத்தி அமைக்கணும். இந்த முழு மாதிரியோட இறுதி நோக்கம் என்ன தெரியுமா? அது விளையாட்டு மைதானத்துல எல்லாரும் சந்தோஷமா விளையாடுறது மட்டும் இல்ல, நிஜ உலகத்துல சமமான, நிலையான மற்றும் எந்த சவாலையும் தாங்கக்கூடிய நெகிழ்ச்சியான கொள்கை முடிவுகளை உருவாக்குறது தான் இதோட உண்மையான குறிக்கோள். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. நம்ம சமூகத்தை ஒரு பெரிய விளையாட்டு மைதானமா நினைச்சு பார்த்தா அதோட எந்த பகுதிகள் நியாயமில்லாம இருக்கு? எங்கெல்லாம் இந்த மறுவடிவமைப்பு முதல்ல தேவைப்படுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.